ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான வங்கிகளான கனரா பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, இது மாதிரி பேங்க்லேருந்து கிளர்க்கு வேலைக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து கிட்டத்தட்ட பல பேங்க்குகளிலிருந்து, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான வங்கிகளிலிருந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா கிளர்க்குக்கான வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் போர்ட்டல் எப்போது ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1 ஜூலை 21 வரைக்கும் இந்த போர்ட்டல் வந்து ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 21 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12/8 ஆகஸ்ட் 12லேருந்து ஆகஸ்ட் 17 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமுக்கு கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆகஸ்ட் மந்த்லேயும், ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அதாவது ப்ரிலிமினரி 2 இந்த எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த ஜாப்க்கு பொறுத்தளவுக்கு நீங்கள் 2 எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒன்று ப்ரிலிமினரி எக்ஸாமும் அடுத்து ஒரு மெயின் எக்ஸாமும் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரிலிமினரி ஆன்லைன் எக்ஸாம் வந்து எப்போ இருக்கும்னா ஆகஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பரில் அதுக்கான ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மெயின் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அக்டோபரில் இருக்கும். ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2025 ஜாப் வந்து அலாட் பண்ணுவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஜாப் வேக்கன்சியில் வந்து என்னென்ன பேங்க்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிண்ட் பேங்க், யூசிஓ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்து வந்து எலிஜிபிள் கேட்டகரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 20 வயதுலேருந்து 28 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. SC/ST கேண்டிடேட்டுக்கு 5 வருஷமும், ஓபிசி கேட்டகரிக்கு 3 இயர்ஸும், பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிக்கு 10 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 8 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விடோஸ் டைவர்ஸ்டு உமனுக்கு பார்த்தீங்கன்னா 35 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால், ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 38 வயசு வரைக்கும், SC/ST கேண்டிடேட்டாக இருந்தால் 40 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஜாபுக்கு பொறுத்தளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். இதில் வந்து SC/ST PWD கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ₹175 வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். அதர் கேட்டகரி பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ₹850 நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 1 ஜூலை 21 ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது நீங்கள் ஆன்லைனில் வந்து இந்த பேமெண்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்போம், மார்க்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறதையும் அவங்க வந்து இந்த PDF ஃபைல்லே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எக்ஸாம் வந்து என்னென்ன இதில் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தமிழில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷனுக்கு சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களோட
டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் அல்லது வந்து எஸ்எஸ்எல்சி 10th சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து உங்களோட மார்க் ஷீட்டு, அடுத்து வந்து இன்கம் அண்ட் அசட் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து இது பண்ணணும். நீங்கள் வந்து டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து முக்கியமானது ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முன்னாடியே சொன்னது மாதிரி இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு பார்த்து ₹175 அதர் கேண்டிடேட்டுக்கு ₹850 நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கான பேமெண்ட்டும் நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே என்னென்ன ஐட்டம்லாம் அலோவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் எந்த நோட்டிஃபிகேஷனில் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கால் லெட்டரை பற்றி டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து வேக்கன்சி வந்து ஸ்டேட் வைஸ் எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட தமிழ்நாட்டில் என்னென்ன வேக்கன்சி இருக்குது, எந்தெந்த பேங்க்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு பேங்க் ஆஃப் பரோடாவில் எந்த ஒரு வேக்கன்சியும் இல்லை. பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து மொத்தம் வந்து 16 வேக்கன்சி இருக்குது. எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 3, ஓபிசிக்கு 4, இடபிள்யூஎஸ்க்கு 1, ஜென்ரல் கேட்டகரியில் 8 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் எந்த வேக்கன்சியும் இல்லை. கனரா பேங்க்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 440 வேக்கன்சி இருக்குது. இதில் வந்து எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 100, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 2, ஓபிசி கேட்டகரிக்கு 80, இடபிள்யூஎஸ்க்கு 44, ஜென்ரல் கேட்டகரி 214, மொத்தம் 440 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட் 17, ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 24, இடபிள்யூஎஸ்க்கு 9, ஜென்ரல் கேட்டகரியில் 40, மொத்தம் 90 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் பேங்க்கில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு வேக்கன்சியும் இல்லை. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் மொத்தம் வந்து 75 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 16, எஸ்டி கேண்டிடேட்டு 1, ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 58 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் 35 வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி கேண்டிடேட் 6, ஓபிசிக்கு 9, இடபிள்யூஎஸ்க்கு 3, ஜென்ரலுக்கு 17, ஆக மொத்தம் 35. பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் பார்த்திங்கன்னா மொத்தம் 9 வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எஸ்சிக்கு 1, ஓபிசிக்கு 2, ஜென்ரல் கேட்டகரி 6, மொத்தம் 9 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தமாக 665 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் வைஸ் எக்ஸாம் சென்டர். இதில் வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டர் எங்கெங்கே இருக்குன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோயில், கன்னியாகுமரி, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இந்த இடத்துலலாம் எக்ஸாம் சென்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரும் இதில் வந்து அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே வந்து அப்ளை பண்ணுங்க. இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்னது மாதிரி 21 ஜூலை 2024. ஸோ அதுக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.